படத்தை சப்போர்ட் பண்ணுற ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ எனக்கு நன்றி வந்து இயக்குனருக்கும், நட்டி சாருக்கும், மார்க்கஸ் சாருக்கு, ப்ரொடக்ஷனுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்ல. ஸோ ஒரு படம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேங்கு தான் பெருசாகவே போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி ஒர்க் பண்ணுறதுக்கு, சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. எனக்கு முதல் முறையாக எனக்கு மிலன் என் குருநாதருக்கு வணக்கம் சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த என் நண்பன் மார்க்கஸ், டைரக்டர் ரமேஷ் சார் அவர்களுக்கும், பத்மேஷ் சார், கேமன் சார் அவர்களும் எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து நம்ம ப்ரொடியூசர் ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா எல்லோரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் என்னை சின்ன குழந்தையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது I got this opportunity to do the right film and I think அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Cameraman sir and our producer sir, Natti sir, thank you so much. Yeah, thank you. எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் நடிக்கிறேனோ இல்லையோ, எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம். And once again, thank this whole team for giving me this opportunity and of course inviting me for this press meet. Thank you. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோடய மேனேஜர், அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக், 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள், ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச்ட். அண்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது எனக்கு ரொம்ப அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா, நான் யோசிச்சு பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பித்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். ப்ரொடியூசர் சார், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைப்பாளருக்கும். இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம் இன்னொன்று இருக்குது. கேமராமேன் நட்டி சார், அவரை கேமரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். பத்மேஷ் சார் ரொம்ப அழகாக 24 நாளில் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். அது 2 பேருமே சேர்ந்து அழகாக முடித்தாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு ஸ்க்ரீன் யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்க்ரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்க்ரீன் பிளே, நுணுக்கமான நடிப்பெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இது சரியான வகையில் இதை நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் ஒரு ஆடியன்ஸால் சிறந்த வகையில் கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம்.
அண்ட் திஸ் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு படம் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும்போது இந்த படம் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். இன்க்ளூடிங் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார், நட்டி சார், எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பத்மேஷ் சார், அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை இமேஜ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ. இதில் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம், ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது வேறு வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் இல்லாமல் இருந்தனால இப்போ இதே ஒரு சாக்காக வச்சு உங்களெல்லாம் செஞ்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அதுவும் இன்றைக்கி இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில், அது டிஸ்கஷனில், மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு கதை சொல்லும் பொழுது, டைரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிம்மிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் ஆகிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியிற ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை. ஏன்னா ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையாக. அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ இந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து ஒரு டேக்காக எடுத்துக்கிறேன்னா, கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல், என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோடு இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் கட்டிப்புடுறா சாங் என்னங்க இங்கேயே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு கிளாமர் சாங் தான். ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. அந்த பாட்டு தான் தேவா சார்கிட்ட சொல்லி இது இப்படி மாற்றலாம் சார்னு சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டி பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனால் ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்லேருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ளே புகுறுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுறுது. அது ஒரு 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 வார்ம் ஃபீலை ஒன்று க்ரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர்ந்தது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு அவர் சொல்லும்போதே ஒரு அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன், அந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தார். அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்கிட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டேன். ரத்னம் சாரை பார்த்தேன், என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார், விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேறு கதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு என்ன ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அப்புறம் ஒரு டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் வந்து இன்றைக்கி இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார். டெஃபினட்டாக அவர் இந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார், அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை கொண்டு உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்றைக்கி வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஒரு சாங்குக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அதில் எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது, ஒரு சகோதரி கடைசியாக ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க பாருங்கள், அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேறு எதுவுமே, ஏன்னா ஒரு ப்ரெஸ் வந்து இன்றைக்கி வந்து பல லட்சம் பேருக்கு சமம். ஒரு ப்ரெஸ்ஸிலேருந்து இங்கே 200 ப்ரெஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டெயின் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டிப்பிடிடா சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சுருக்காரு, அரசியல்லாம் வந்துட்டார். நான் வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினச்சேன். மும்தாஜ் மேம்க்கு தமிழ்நாட்டில் இந்தியாவோட எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸில் ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே ப்ரெஸ்ஸே அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டுட்டாங்க. அதை விட வந்து இதுக்கு வந்து வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை.
எனக்கு எனக்கு சும்மாவே வந்து எஸ்ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான். ஒரு ஹார்ஸ் பவரில் சொல்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் பவரில் சொல்லலாம். இதில் கட்டிப்பிடிடா சாங்கில் பார்த்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டு மிக்ஸ் பண்ணி வருது. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ்ஜே சூர்யா. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன், சார் இன்றைக்கே இந்த எனர்ஜினா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். எஸ்ஜே சூர்யா சார் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சார் இப்போ இல்லை ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கலக்குவேன் சார் அப்படின்னே சொல்லுவாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்களில் வரைக்கும் கைத்தட்டல் கேட்குது. இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். யாராக இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ஒரு நடிகராக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சார் செம்ம பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டேரக்டராக வந்து ஒரு அடிப்பேன் சார் அப்படின்னாரு அவரோட ஸ்டைலில். அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாரை வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து திருப்பி வந்து ஒரு டைரக்டராக வந்து நம்ம திருப்பி பார்க்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீரிலீஸு. ஏஎம் ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை, நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஒரு இசையில் இளையராஜா சார் சொல்லணுன்னா தயாரிப்பாளரில் நான் ஏஎம் ரத்னம் சாரை சொல்லுவேன். நிறையா விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸாக வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லவில்லை. அதெல்லாம் சும்மா நம்ம அது இப்போ தேவையில்லாத பேசுகிறதாயிடும். அதனால் நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒரு 12 வருஷம் உழைச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 7 நாள் வந்து ட்ராவல் வந்து அவர் கூட ஜேர்னி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் அது தகும். அந்த அளவுக்கு வந்து உழைப்பாளி. நம்பி அண்ணன் மாரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ நேர்மையாக சொன்ன விஷயத்த கரெக்டாக இங்கே வாடா, இங்கே இத்தனை மணிக்கு போவோம், வா 3 மணிக்குனா 3 மணி, 4 மணி அந்த அளவுக்கு பண்ணுவார். அதுமாரி நம்பி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைப்பு அமைச்சிருக்காரு, அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க. அப்புறம் அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸை திட்டுறோம், அது வேறு ஒரு பக்கம். அவங்கள ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க, ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆக இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்ம பேரரசு இருக்கார், என் சார்பாக அவர் நிறைய பேசுவார். அதுக்கப்புறம் என்ன, நீ ஹீரோயின்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றியெல்லாம் நீ பேச வேண்டியிருக்கு. நான் யார் பேரையும் சொல்லலைப்பா, உனக்காக சந்தோஷப்படு. ஹீரோயின்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நாளை வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போகிறாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாற்றிருக்காங்க. அப்படி தான் இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல குரலாக வந்து மாற்றுங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருங்க. உங்கள் கமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வழி மட்டும் நீங்கள் காமிக்கல, வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் வழி காட்டியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசாக வெற்றி படட்டும். தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மிஸ்டர் அசாருதீன் சார், மியூசிக் டைரக்டர் ஆஃப் இரவின் விழிகள், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ 4 வார்த்தை நான் பாடிடுறேன். ஹே, உனக்கு ஒன்று சொல்ல தோணுது எனக்கு, ரெண்டு மனசு சேர துடிக்குது அதுக்கு, 3 முடிச்ச பாடு கதவு மூடு, கட்டிலும் கொஞ்சம் வைக்கப்பட்டு சிரிக்கும், 4 பேரு வெளிய சத்தத்தை கேட்டு காத புத்தி கம படுக்கும். நன்றி. ஸோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு, என்னோடய டீமுக்கு வேணும். அண்ட் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனியாயிராவ்.